வணக்கம், நான் தான் உங்கள் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கிட்டத்தட்ட இந்த இன்ட்ரோ சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு 44 நாள் இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அப்டேட் பண்ணுறக்கோசம் தான் நான் வந்து வீடியோவே போட கிடையாது. நான் அது சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும், கோப்ரோன்னு. நீங்கள் டைட்டில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்து. நம்ம வந்து இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு பிக் அப்டேட், கோப்ரோ வாங்கிட்டோம். இதுக்கோசரம் தான் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக மதன்னு. மோட்டோ விளாகிங் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும், மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் கோப்ரோ தான் ஒரு பேசிக் ஒரு கேஜெட்டே. கோப்ரோ இல்லாட்டி மோட்டோ விளாகே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நம்ம உங்களுக்கே தெரியும், மொபைல் ஹோல்டர் வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். மொபைல் ஹோல்டர் வச்சு எடுத்துருப்போம். அதில் ரொம்ப நிறைய நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அது அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ரெண்டாக பட்சம். நம்ம வந்து கோப்ரோ வந்து வெயிட் கம்மின்னு தான் நினைக்கிறேன், எத்தனை கிராம் தெரில. ஆனால் மொபைல் வச்சு நம்ம பண்ணுறப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த கழுத்து வலிக்கும், இந்த தலைலாம் ரொம்ப வலிக்கும், நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு கோப்ரோ வாங்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை ஷேர் பண்ண நான் விரும்பலை. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ஸில் வீடியோ கரெக்டாக வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை யாருக்காவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வெள்ளைக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கோப்ரோவை பார்ப்போம். கோப்ரோ வந்து இது பண்டில் பேக் தான். நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். அதுக்கும் பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. செகண்ட்ஸில் நான் வாங்கினது வந்து இது பண்டில் பேக்கு. நான் வாங்கின ஸ்டோர் பேர் வந்து முத்துக்குமரன் கேமராஸ், கோயம்புத்தூரில் நான் வாங்கியிருந்தேன். அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோப்ரோ 10 வந்து நான் வந்து புக்கிங் போடல. நான் இது புக்கிங்கே போட கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டது வேறு கேமரா. அதுக்கு நான் 1500 அட்வான்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் நான் அமௌண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகி, அதுக்கப்புறம் இது வேறு கேமரா. இப்போ ரீசெண்டாக தெரியும், ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா புதுசு தான் கேமரா, அதிகமாக தான் யூசேஜ் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் ஸ்டிக்கர் கூட பிக்காம தான் இருக்குது. ஃபஸ்ட் கேமரா எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாது நமக்கு. கோப்ரோ 10 இது வாங்க போய் நான் வந்து ஆர்டர் போட வேண்டியதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ ஆர்டர் போட்ட வேண்டியதானே, நம்ம வீட்டுக்கு அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிட்டும் சொன்னாங்க. இது நான் வாங்க போகும்னா அங்கே வந்து எனக்கு மைக் அடாப்டருமே கிடச்சிருச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாம். வேறு என்னென்ன உள்ள இருக்குன்னு காட்டுறேன். இந்த மைக் அடாப்டர் நான் வாங்கினேன். இது தனியாக 2000 கொடுத்து வாங்கினேன். பரவாயில்ல, நான் அங்கே போவோம் தான், இல்லாட்டி இது எனக்கு கிடச்சிருக்காது. இது 4700 சம்திங் வருது. இது வேறு என்னென்ன உள்ளே கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின பண்டில் பேக்கு. இது வந்து ஸ்டிக்கர்ஸு, அடுத்து வாரண்டி கார்டு, பேட்ரி சார்ஜர். உங்களுக்கு தெரியும் இதோட ரேட் அதிகம். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கே தனியாக வந்து கோப்ரோ கம்மி தான். கோப்ரோ வந்து ஒரு 30,000 to 40,000 நமக்கு வந்து அது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், நம்ம வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னா இது மட்டுமே ஒன்றும் இல்லை, இது மட்டுமே 5,000 வருது. நமக்கு பண்டில் பேக்கோட வந்ததுனால நான் ரேட் என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி இருக்குது. பேட்ரி வந்து இது level 12க்கு வருது, நம்ம கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு பேட்ரி இருக்குது, இப்போ ஆன் பண்ண பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் ஒன்று இருக்குது. முன்னாடி நம்ம வண்டி முன்னாடி மாட்டணும், இன்னும் அது மாட்டணும். அது இல்லாமல் இதில் வர குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. இதில் வர மவுண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மவுண்ட் வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதான் ஸ்குவாட். நான் இப்போ இது வாங்கியாச்சு. இன்னும் வந்து உலாங்கி கேஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கு. வந்தால் வந்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபஸ்ட் மோட்டோ விளாக் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி போய் ஃபஸ்ட் மோட்டோ விளாக் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நான் கேமரா வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 20 அடாப்டரோட ஒரு 30 வந்துருச்சு. 20-30 வந்துருச்சு அடாப்டரோட. விளாகிங் கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 35 வந்துடும். மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிக்குள்ளே வர்றது பேசல, இதுக்கு செலவு பண்ணுறது தான் ரொம்ப ஹை ரேஞ்சு. இத்தனை நாளாக நம்ம வந்து மொபைல் வச்சு பண்ணோம். மொபைல் வச்சு ரொம்ப நம்ம ஃபுல்லாலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மளால் மொபைலை வச்சு கண்டினியூ பண்ண முடியாது. மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிக்குள்ளே வரலான்ட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட 50K பட்ஜெட் வேணும். 50,000 உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே வர முடியும். இதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் தான் ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம பேசி பழகுறோன்றது வந்து
ஒரு ரன்னிங்கில் டைமிங் ஒரு எப்படி சொல்ல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னா வந்து இதை எடுத்து மவுண்ட் பண்ணி நம்ம பேச முடியாது. இதே கோப்ரோ இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், மேலே ஒரு பட்டன் தான் அமைக்கி விட்டு நம்ம பேசி போயிட்டே இருக்கலாம். அதுக்கோசம் தான் வாங்கினேன், வாங்கியாச்சு. ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான ஆளை போட்டுங்க. நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நான் அடுத்து என்னென்ன இன்னும் பைக் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, நான் அது இல்லாமல் இஎம்ஐ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லாமே நம்ம சேனலில் ரெடியாக வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆளை போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஸ்குவாட்.